கிறிஸ்துவுக்குள்ளே கொடுக்குற ஞானஸ்தானம் வர வர விருத்தெழுந்து ஐஸ்வர்யாகி மகா பெரிய நானான் என்று ஈசா கிறிஸ்து வாசிக்கிறது போல் கிறிஸ்துவுக்குள்ளே அவன் சகல வித ஐஸ்வர்யமும் இருக்கணும், நவ கனிகள் இருக்கணும், 9 கனிகளும் வரணும், உபதேசத்தினெல்லாம் தெரியணும், மார்பளை சென்று விலகி வரணும், அதில் அவன் நிறைய சோதனைகளும் சவால்களையும் மேற்கொண்டு வரணும். எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்தால் தான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இந்த மாதிரியெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்காது, நேஸ்டி பிஹேவியர்லாம் இருக்காது. பணம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கும். இந்த பணன்றவங்க பின்னாடியெல்லாம் பணமே இருக்காது, பண கஷ்டம் வந்துடும், பணமே கஷ்டமாயிடும் அவனுக்கு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு பணம் என்ன கூட தெரியாது. என் விசுவாசிங்களாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தாலே ரொம்ப பொலைட்டாக இருக்கும். உண்மையிலே சாட்சி சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேருந்து சொத்து வருதுன்னே அவங்களுக்கு தெரியாது. நல்ல புருஷன், திறமையான அடிமை, அந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கும். பார்த்தா பில்டிங் மேலே பில்டிங் கட்டே போவாங்க. அதுக்கெல்லாம் அதிபதி அந்த பெண்மணி. அதை பற்றி தானே எந்த ஒரு பெருமையும் மேட்டிமெல்லாம் இருக்காது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப இதுவாக அன்றைக்கி பார்த்த மாதிரியே இருப்பாங்க. அவங்க தாழ்மையில் நான் எப்படி பார்த்தோனோ அதே மாதிரி என்கிட்ட மட்டும் இல்லை, அது அப்படியே தான் எல்லாருக்கிட்டையுமே இருப்பாங்க, சாஃப்டாக இருப்பாங்க. சில பேருக்கு ரூபா நோட்டு கூட என்ன தெரியாது, என்ன தெரியாதுன்னு இல்லை, ஃபாஸ்ட்டெல்லாம் என்ன தெரியாது. அவங்க அவ்வளோ பேப்பர் அதான் பார்ப்பாங்க தவிர ரொம்ப பெரிய அவங்களுக்குலாம் பண சிந்தையே இருக்காது. எதிர்காலத்துக்கு கொடுத்த பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. நான் பார்த்துருக்கேன், நம்ம விசுவாசிகளே பார்த்துருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. கர்த்தர் எனக்கு அந்த மாதிரி ஜனத்தை கொடுத்துருக்குறார். அல்லேலூயா. பேதுருக்கு கோவம் வந்துச்சு. இந்த பணத்தை வச்சு நீங்கள் ஊழியம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதனால தான் இங்கே சொன்னது, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை எங்கிட்டன்னு சொன்ன காரணம் என்னென்னா, ஊழியக்காரன் ஏதாவது கொடுப்பான்னு நினச்சின்னா உனக்கு அற்புதம் நடக்காது. நீ ஊழியக்காரன் கொடுத்தா தான் உனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்கிறாங்க எல்லாம். அவனே பிச்சைக்காரன், அவங்ககிட்ட எப்படி இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், உங்ககிட்ட காணி கொடுக்காதவங்க தப்பு இல்லை, நான் செய்கிற ஊழியத்திலே கற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். அப்புறம் நீங்கள் கொடுக்கறதுக்கு பணம் வரணும், பணம் வந்தது உங்களுக்கு ஒரு மனம் வரணும். இது ரெண்டுத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்யணும்னு சொல்கிறதுக்கு ஒரு 3-4 ஸ்டேஜ் இந்த காணிக்கை கொடுக்குறதுன்றதுனால. காணிக்கை கொடுக்குறதுல ஒரு 3-4 ஸ்டேஜ் தான். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். என்ன, நீ கர்த்தரோட வீட்டை கட்டு, கர்த்தர் ஒன்று கட்டுவார், தசவாங்க கொடு, காணி கொடுன்னா வேலையே இல்லையே அவனுக்கு. இந்த கதையெல்லாம் எல்லாத்தையும் கேட்டு தான் நம்மக்கிட்ட வரான். அவங்ககிட்ட மறுபடியும் நான் இதே ஸ்டோரி சொன்னேன்னா அப்புறம் எதுக்கு இங்கே வரணும்? இல்லை சொல்கிறேன், அதுக்குன்னு கொடுக்காமல் இருக்காங்களா, இல்லை நான் தான் வாழாமல் இருக்கேனா? ஆனால் அது சொல்கிற ஒரு விதம் இருக்கிறதே, அவன் வர்றவனே 1000 பிரச்சனை வருவான். அவன் அப்படியே ரிவர்ஸ்லேயே போயிடுவான். அவங்ககிட்ட இதில் சேரு அதில் சேருனாக்கா ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டு சொன்னானாக்கா என்ன ஆகுது? எந்த ஊழியத்தையும் நான் கரை சொல்ல, எந்த ஊழியத்தையும் நான் கொச்சப்படுத்தி பேசலை. அதெல்லாம் ஊழியமே கிடையாதுன்னு சொல்ல. அவங்களே கர்த்தர் அப்படி அழைச்சிருக்கலாம், அப்படி நடத்தியிருக்கலாம். ஆனால் சபைக்குள்ளே இது இப்படி தான் பண்ண முடியும், இப்படி தான் பண்ணணும். அதுதான் சபை ஊழியம் வேறு, சுவிசேஷ ஊழியம் வேறு. இது நேராக பரலோகத்துக்கு கொண்டு போகிற தலைவாசல். அது விழிப்புணர்வு கொடுத்து உள்ளே கொண்டு வரும். ரட்சிக்கப்பட்டவரை அனுதின சபையில் கர்த்தர் சேர்க்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஊழியக்கார் அப்படி இருக்காரு, இந்த ஊழியக்கார் இப்படி இருக்காருலாம் நோ கம்பேரிசன் ஹியர். திஸ் இஸ் த வே த லார்ட் லீட்ஸ் மீ, ஸோ ஐ எம் ரன்னிங் த மினிஸ்ட்ரி அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமலே நம்ம பாட்டுக்கு எதாவது ஒன்று சொல்லிட்டு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடக்கூடாது. ஆனால் பேதுரு கொஞ்சத்தில் கூட அந்த பண விஷயத்தில் அனனியா சபிரால் கிட்ட சொன்னதும் உண்மை, அந்த பிச்சைக்காரர்கிட்ட சொன்னதும் அதுதான். காசு என்கிட்ட இல்லைடா, என்ன போய் கேட்குறிய, ஆனால் இயேசு நாம் தெரியுமே நடான்னு அனனியா சபிரால்கிட்ட ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு உண்மையை பிரகடனப்படுத்தினார். இங்கே பார்த்தா ரொம்ப கடுப்பாயிட்டார். ஃபஸ்ட் கிளாஸ் ஊழியக்காரன்ற பேரில் வந்துட்டார் அவர். ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸுன்னு இல்லை, உத்தம ஊழியன் பேதுரு. அந்த மறுதளிச்சது, இந்த மீனவன் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி அவர் பிரதான அப்போஸ்தலர். ஏன்? அபிஷேகம், அதுக்கேற்ற கனிகள், அதுக்கேற்ற நடத்தை, அதுக்கேற்ற சாட்சி. எல்லோரும் கூப்பிட்றாங்க பேதுருவை, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டாலும் போகிறாரு, நாட்டுக்கு கூப்பிட்டாலும் போகிறாரு. இப்போ எப்படி கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறாரோ அப்படியெல்லாம் கர்த்தருக்கு என்று இணைந்து போகிறார். தேவ நடத்துதல் தான் சொல்கிறேன் நான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, மெய்ப்பனின் கோலிலே மெய்ப்பனும் ஆடுகளும் இது 2 பேரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தலைமைத்துவத்துக்கு கீழ் இருந்தீர்கள் என்றால் ஊடகத்தின் வழி கேட்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். அப்படி இல்லாவிட்டால் மாறுபாடுள்ள சந்தை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கொள், ரட்சிப்பை காத்துக்கொள். இல்லாவிட்டால் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. நடக்காதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால்
நீ ஆலயத்தின் வாசலில் இருக்கக்கூடாது, ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். வாசலில் நீ இருந்தாலும் உன்னை வந்து சந்திக்கிற ஒரு சந்திக்கிற ஊழியக்காரனாக இருக்கணும். ஆலயத்துக்கு வெளியில் இருக்கிற ஜனங்களை வந்து சந்திக்கிற ஊழியக்காரனாக இருந்ததோடு தான் அவனும் இவனும் உள்ளே 2 பேரும் ஒன்றா பிரவேசிக்கிறாங்க. 3ஆவது அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா யோவானும் பேதுரும் வருகிறாங்க. அலங்கார வாசலில் இவர் வச்சுருக்காங்க. தேவாலயத்துக்குள் பிரவேசித்தாங்க. நடக்க ஆரம்பித்தோன்னே உள்ளே வரான். நடக்காதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னாக்கா தலைமைத்துவம், அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம், சரியான அனாயிட்டிங்கில் இருக்கிற லீடர்ஷிப் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இங்கே ஒரு நாள், அங்கே ஒரு வாரம், அங்கே ஒரு வாரம், இங்கே ஒரு வாரம் இருந்துச்சுனாக்கா அவ்வளோதான். டூ மச் ஆஃப் குக்ஸ் வில் ஸ்பாயில் த டிஷ். அநேக சமயக்காரர்கள் பதார்த்தத்தை நாசம் பண்ணி விடுவாங்க. ஒரே ஒரே மேய்ப்பன் ஊடகத்து வழியை கேட்டாலும் ஒரே சத்தியம், ஒரே பிரசங்கம், ஒரே ஊழியக்காரர். தசமாக காணிக்கைக்காக சொல்லலை. நல்ல நிலத்தில் விதைத்தால் நல்ல விதமான அறுவடை கிடைக்கும். கண்ட இடத்துல விதைத்தால் அதுக்கேற்ற மாட்டையும் கழுதையும் வைத்து விடாதிருப்பாயாக. உபாகம் புஸ்தகம் 12 கண்ட இடத்துல சர்வங்க தகன பலியை செலுத்தாதிருப்பாயாக. பலி செலுத்த காணிக்கை செலுத்துறதுக்கு கரத்தை திடப்படுத்தினார்னாக்கா ஆத்துமாவுக்கு செழிப்பு வரக்கூடிய இடம் எங்கே விடுதலை பெற்றீர்களோ அங்கே நீங்கள் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்தில் விதைக்க வேண்டும். எல்லாருக்கும் பிச்சு போட்டோன்னா அவ்வளோதான், நம்ம பீஸாக போயிடும். கையின் பிரயாசம் டிஸ்டர்ப் ஆகிடும். இது சொல்ல வேண்டியது என் மேலே விழுந்த கடமை. இந்த ரத்தப்பழியை நான் என்னிடத்தில் வராதிருப்பதற்கு உங்களிடத்தில் இந்த சத்தியத்தின் ரகசியத்தை சொல்லுகிறேன். கொடுப்பதிலே இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது. இந்த நிபந்தனைகளும் இருக்கிறது. இது தெரியாமல் நீ வா கொடுன்னா எங்கேருந்து கொடுப்பீங்க? அலங்கார வாசலில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். உங்ககிட்டே இல்லை, எங்கிட்டே இல்லை, ஆனால் கர்த்தர்கிட்ட இருக்குது. அதை ஒழுங்காக போதிச்சான்னா நீங்கள் நல்லா விருத்தி அடைவீங்க. நீங்கள் விருத்தி அடைகிறது என் போதனையின் அடிப்படையில் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பணம் வந்ததுக்கப்புறம் உங்கள் மனதை பொறுத்து இருக்கிறது. கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரே, நீ சொன்னதே சொன்னேன். ஆசீர்வதியும். காணிக்கை கொடுக்கிற விஷயத்திலும் தனக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற விஷயத்திலும் விசுவாசிகள் ஸ்திரப்படுவார்களாக. உண்மையே பின்பற்றி உண்மையே சார்ந்து சேர்ந்து வர கர்த்தர் கிருபை தார். அன்றைய வாழ்க்கை வேறு, இன்றைய வாழ்க்கை வேறு. ஆண்டவரே, இவர்களை இன்னும் மறுரூபப்படுத்தும் மனக்கண்களை திறந்தருளும். இயேசுவை தெளிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முளை நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட சதா காலம் சில பரிசுத்தவான் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். நன்றி.